చాలు నీవు పొందుకుంటావు శక్తిని. యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా, శ్రీ యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా. పాపాలను క్షమించే శక్తి కలిగినది యేసయ్య నామం. పాపిని పవిత్రపరచే శక్తి కలిగినది యేసయ్య నామం. పాపాలను క్షమించే శక్తి కలిగినది యేసయ్య నామం. పాపిని పవిత్రపరచే శక్తి కలిగినది యేసయ్య నామం. యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా, శ్రీ యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా. రోగికి స్వస్థతనిచ్చే శక్తి కలిగినది యేసయ్య నామం. మనసుకు నెమ్మదినిచ్చే శక్తి కలిగినది యేసయ్య నామం. రోగికి స్వస్థతనిచ్చే శక్తి కలిగినది యేసయ్య నామం. మనసుకు నెమ్మదినిచ్చే శక్తి కలిగినది యేసయ్య నామం. యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా, శ్రీ యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా. దురాత్మలను పరదోలే శక్తి కలిగినది యేసయ్య నామం. దుఃఖితులను ఆదరించే శక్తి కలిగినది యేసయ్య నామం. దురాత్మలను పరదోలే శక్తి కలిగినది యేసయ్య నామం. దుఃఖితులను ఆదరించే శక్తి కలిగినది యేసయ్య నామం. యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా, శ్రీ యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా. సృష్టిని శాసించగలిగిన శక్తి కలిగినది యేసయ్య నామం. మృతులను లేపగలిగిన శక్తి కలిగినది యేసయ్య నామం. సృష్టిని శాసించగలిగిన శక్తి కలిగినది యేసయ్య నామం. మృతులను లేపగలిగిన శక్తి కలిగినది యేసయ్య నామం. యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా, శ్రీ యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా. పాతాళాన్ని తప్పించే శక్తి కలిగినది యేసయ్య నామం. పరలోకానికి చేర్చే శక్తి కలిగినది యేసయ్య నామం. పాతాళాన్ని తప్పించే శక్తి కలిగినది యేసయ్య నామం. పరలోకానికి చేర్చే శక్తి కలిగినది యేసయ్య నామం. యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా, శ్రీ యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా. నమ్మితే చాలు నీవు పొందుకుంటావు శక్తిని. నమ్మితే చాలు నీవు పొందుకుంటావు శక్తిని. యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా, శ్రీ యేసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా. நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். போன வருஷம் உங்களை இப்படி பார்த்தேன்னு நினைக்கிறேன். இது 2வது கூட்டமாக இந்த வருஷம் உங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். என்னையும் அழைத்து ஏற்றுக்கொண்டு அருமை ஊழியக்காரருக்கும் திராட்சைவல்லி சபையின் விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் உங்களை அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை இங்கே கொண்டு வரதுக்கு முன்னே அவர் ஒரு முகாந்திரத்தை சொன்னார், ஒரு காரணத்தை சொன்னார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தெலுங்கு புரியுதாம்மா? தமிழ் புரியுதுங்களா? சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, என்ன அந்த வசனம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4:42. பிரைஸ் சொல்லான். அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசிங்க. இதை பண்ணாங்களா மெசேஜ்? இந்த வசனத்தை பண்ணலையா? சரி, நான் இதை தொடர்ந்துட்டு அப்படியே உங்களை கொண்டு போகிறேன். இப்போ அந்த 42 படிங்க. அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த ஸ்திரீ? சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசினவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் உலக இரட்சகர். எப்படி அவருக்கு அந்த பட்ட பெயர் வந்தது? யார் அந்த பெயர் அவருக்கு கொடுத்தது என்று சொன்னா,
பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து. 1 தீமோத்தேயு 1:15 இப்படி வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் யார் பாவிகள்? பாவத்தின் கொடூரம் என்ன? பாவத்தின் விளைவு என்ன? பாவத்தின் பலன் என்ன? பாவத்தின் பரிசு என்ன? பாவத்தினால் உண்டாகிற உபாதைகள் என்ன? வேதனைகள் என்ன? சோதனைகள் என்ன? அது நிமித்தம் வருகிற மரணம், மரணத்தின் முடிவு என்ன? இவைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்க. ஏன்னா இங்க மற்றவங்களை காணல. நான் வரும்போது பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்குது. சரி, அங்க ஒரு இருக்கட்டும், அது பிரபலமான கூட்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிறது என் நாமத்தில் எங்கே 2-3 பேர் அங்கே நான் இருப்பேன். இப்ப அங்க இருக்கிற ஆவியானவர் தான் இங்கே இருப்பார், இங்க இருக்கிற ஆவியானவர் தான் எங்கும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த இடத்திலும் அவர் வந்து விடுவார். அவர் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிற கர்த்தர். இந்த உலகம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கு. இந்த மாதிரி உலகம் 40 உலகத்தை அவர் கையை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. பெரிய ரகசியங்கள் எல்லாம் பேசல. நான் ஒரு சுவிசேஷத்துல உங்களுக்கு சத்தியம் வழங்கணும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. இங்க புதுசா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏத்துக்கிட்டவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இல்ல தானே? பாஸ்டருடைய விசுவாசிகளாய் நீங்க சத்தியம் கேட்கிறவங்க தான். உங்களுக்கு ஒரு சில ரகசியங்களை நான் சுவிசேஷமான சத்தியமாய் சொல்லி முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கரெக்டா 8:50 ஆச்சுன்னு ஒரு சிக்னல் கொடுத்துருங்க. லைன் தெரியல. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஸ்திரீயை அவர் சந்தித்தார்? நாலாவது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 4:4 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். இந்த ஊருக்கு எப்படி ஒரு பெயர் வைத்து இங்க நாம் வந்திருக்கிறோமோ, இப்படி அவர் பிரயாணம் பண்ணி போகிற அந்த வழியில சமாரியா பட்டணம் என்று நினைக்கிற அதை யாருக்கு கொடுத்தார்னா, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் பார்க்கும்போது யாக்கோபு தோன்றின கிணறு, யாக்கோபின் நீரூற்று, யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணின கிணறு. அது பஞ்ச காலத்துல தம்முடைய பரிசுத்தவான்களை போஷித்த கிணறு. அது வற்றாத நீரூற்றின் கிணறு. அது ஆழமான கிணறு. அல்லேலூயா. இந்த கிணறுக்கு அருகாமை ஒரு பட்டணம் இருக்கிறது, ஒரு கிராமம் இருக்கிறது. அது சமாரியா பட்டணம். சமாரியா பட்டணம் என்று சொன்னால் ஒதுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ரகசியமா சொல்றேன், இந்த சனாதன சந்ததி இப்ப எழும்பிக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய கோட்பாடெல்லாம் இப்படிதான், ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட பட்டணம் தான் இந்த சமாரியா பட்டணம். ஆனா அந்த வழியாய் போய் அந்த கிணற்றை அனுபவித்தவரும், அந்த கிணத்தை அந்த கிணறுனா பாவி, புரியுதுங்களா? அந்த கிணத்தை யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு யோசேப்புக்கு குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்துல இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். நல்ல கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எது நிமித்தம் இவர் இளைப்படைந்து அந்த கிணத்துக்கிட்ட உட்கார்ந்தார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அவருக்கு ஒரு தாகம் இருக்கிறது.
அந்த தாகம் தான் நீங்க போன குட் ஃப்ரைடே 18ஆம் தேதி சிலுவையில் 5வது வார்த்தையாய் பேசினதை கேட்டிருப்பீங்க. என்ன வார்த்தை பேசினார் சிலுவையில்? 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். அப்ப தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் என்ன தாகம் என்று அதில் அப்படியே மென்ஷன் பண்றாரு, உச்சரிக்கிறாரு, நினைப்பூட்டுகிறாருன்னா ஆத்துமா சரீரத்துக்கு தாகம் என்று அவர் சொல்லாமல் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாய் இருக்கிறேன். அப்ப வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான தாகம் என்ன அப்படி என்று சொல்லும் பொழுது, இந்த கிணற்றுக்கிட்ட வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சகோதரி வர்றா. அவளை பார்த்து என்ன பேசுறாரு, ஸ்திரீயே தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த ஸ்திரீ சொன்ன பதில் என்ன? வாசிங்க எங்க. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நல்ல கவனிக்க. கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? அல்லேலூயா. தாகம் தீர்க்கிறவரை அறிய வேண்டும். பசியை போக்குகிறவரை அறிய வேண்டும். உன் வேதனைகளை நீக்குகிறவரை நீ அறிய வேண்டும். உனக்கு விடுதலையை கொடுக்கிறவரை நீர் அறிய வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நீர் அறிய வேண்டும். உன்னை சிறுமையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவரை நீர் அறிய வேண்டும். அறியாத பட்சத்தில் உன் அங்கலாய்ப்பு மாறாது, உன் வேதனைகள் தீராது, உனக்கு விடுதலை கிடையாது. யார் உங்களை விடுதலை ஆக்க முடியும்? யார் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்? யார் உங்களை ரட்சிக்க முடியும்? யார் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியும்? இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாரியா ஸ்திரியை யாக்கோபு கிணற்று அண்டையிலே சந்திக்கிறவரோ யூத ராஜ சிங்கம், யூத குலத்தின் குலக்கொழுந்து, யூதரையும் கிரேக்கரையும் சமாரியரையும் சர்வலோகத்தையும் ஆளுக செய்கிற ஏக சக்கராதிபதியாக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டு எப்படி தாழ்த்தினார்? இவருக்கு துரைத்தானம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, கர்த்தத்துவம் இருந்தது, வல்லமை இருந்தது, ராஜரீக மேன்மை இருந்தது. இவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறக்கும்படிக்கு அவர் மேன்மையை வெறுத்தார், தாழ்மையை தரித்து மனுஷர் சாயலாய் தம்மை போல மனுஷர்களாய் இருந்து சிறைப்பட்டவர்கள், பாடுபட்டவர்கள், அறையப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் பட்சமாய் மனதுருகி ரட்சிக்கிற ரட்சகராக தேடி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து இந்த சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். அந்த பட்டணத்தில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? யூத் இருந்திருப்பாங்க, பெரியவர்கள் இருந்திருப்பாங்க. அந்த ஊரு பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவர்கள் இருந்திருப்பாங்க. இவர் தீர்க்கதரிசி, இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர். ஆனா அங்க அந்த பெரியவங்க கிட்ட யாருக்கிட்டையும் பேசல. நல்ல ஒரு மத்தியான வேளையில, களைப்பா இருக்கிற நேரத்துல, வழி பிரயாணத்துல, தாகத்துக்கு தான் சொல்லி கிணற்றுக்கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கிட்ட பேசுற
பிரைஸ் இல்ல. இந்த 14 நாட்கள் இதை பேசுனீங்களா? பேசல தானே? நீங்க அந்த வசனத்தை சொன்னதை நான் டச் பண்ணிட்டு நாங்க போயிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் இல்ல. தாகத்துக்கு தான் சொன்னவரை இவள் அறியவில்லை. அறியாததுனால இவ கேட்கிற கேள்வி, நீர் யூதன், நீர் உயர் குலத்து மகன், நீர் ராஜகுலத்து அதிபதி, உம்மோடு கூட பேசுறதே எங்களுக்கு பயம். தகாதவர்கள் நாங்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் நாங்கள். இன்னைக்கு இந்த நிலைமையில நாம இருக்கிறோமா? நீ எந்த நிலைமையில இருக்கிற? இந்த சமாரிய பெண் அவர்கிட்ட சொல்றா, ஆண்டவரே, ஆண்டவர்னு கூட அவ அறியல. அவர் யாரோ ஒரு பெரிய மனுஷன், ஆனா தோற்றத்துல யூதனா இருக்கிறாரு. பார்த்துட்டாரு, யூதனா இருக்கிற நீர் சமாரிய ஸ்திரியாக என்னிடத்துல தாகத்துக்கு தான் கேட்கலாமா? அவ சொன்னது ஆண்டவரை பார்த்து. அதுக்கு ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன பதில் வாசிங்க. தாகத்துக்கு தா என்று சொன்னவர் அறிந்திருந்தாயானால் நீரே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய காரியங்கள், சம்பாஷணைகள் எப்படி ஒரு வேடிக்கையா இருக்குது பாருங்க. இவரு போய் தாகத்துக்கு தண்ணிக்கு ஒரு கிணத்துக்கிட்ட உட்கார்ந்துன்னு குடத்தை எடுத்துட்டு வர்ற ஒரு அம்மா கிட்ட, ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்டுட்டு, அவர் சொல்றா, நீங்க யூதையா, நான் சமாரிய ஸ்திரீ, நான் தீண்ட தகாதவா, என்கிட்ட நீ தண்ணி குடிக்க கூடாது, அப்படி நான் கொடுத்தாலும் நீங்க அதை குடிக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்க தாகத்துக்கு தண்ணீர் தான் அப்படின்னு கேட்குறீங்க? அப்படின்னதுக்கு இயேசு பதில் சொல்றாரு அந்த அம்மா முகத்தை பார்த்து, அம்மா, உம்மிடத்துல தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறவரை நீர் அறிந்திருந்தா என்றென்றைக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை நீரே அவரிடத்துல கேட்டு இருப்பாய். அல்லேலூயா. இப்ப நம்ம சாதாரணமா யோசிக்கலாம், தண்ணி கொடுன்னு கேட்டு என்னைக்கும் தாகம் எடுக்காத தண்ணீரை என்கிட்ட கேட்கிறேன்னு என்ன கிண்டல் பண்றியா? இல்லையா? அப்படிதானே? அதுலயும் நீர் எங்க கிட்ட தொடக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, வாங்கி சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, இந்த மத்தியான வேளையில, யாரும் இல்லாத நேரத்துல நானோ ஊருக்கு என்ன காட்டிக்கிறதுக்கு நான் வர்றேன். என்ன பிடிச்சுன்னு தண்ணி கூடுன்னு கேட்டதும் இல்லாம என்கிட்ட இருக்கிற தண்ணியை கொடுத்தான்னா உனக்கு என்னைக்கும் தாகம் எடுக்காது. எவ்வளவு ஒரு முரண்பாடான ஒரு காரியம் பாருங்க. Praise the Lord. ஆனா இந்த சமாரிய ஸ்திரீ அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றா பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள. இப்ப என்ன, எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றா அப்படின்னா, கிணறு ஆழம், நீங்க தாகத்துக்கு தான் என்ன கேட்டுட்டு என்கிட்ட இருக்கிற தண்ணின்னு சொல்றீங்களே, எந்த தண்ணியை கொடுப்ப? உங்ககிட்ட என்ன தண்ணி அப்படி இருக்கு? அந்த தண்ணிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? ஹலோ, நல்ல கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நம்ம சொல்றா, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்துல பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலாம் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்கள் இதில் குடித்தது உண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நல்ல கவனிக்கணும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு கால தாகம் உண்டாக்காது என்று நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவ நீரூற்றை சமாரியா ஸ்திரீ அறியாதிருந்தாள். இங்கே உட்கார்ந்து இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இன்றைக்கு உங்களை தாகத்தை தீர்க்க, உங்கள் பசியை போக்க, உங்கள் வறுமையை நீக்க, உங்கள் கட்டுகளை அறுக்க இந்த ராத்திரி தேவன் வருவார், வந்திருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன? அந்த ஸ்திரியை அவரை நோக்கிய 15வது வசனம், ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும். அவ கேட்டது என்ன கேட்கிறான்னா, ஆழமா இருக்குது கிணறு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, பக்கெட்டும் இல்லை, ஒரு குடமும் இல்லை, எப்படி அந்த தண்ணீரை கொடுப்பீர்? பிரைஸ் அல்ல. அப்போ இவள் நினைச்ச தண்ணீர் சரீர தாகத்தை அணைக்கிற தண்ணீர், தேவன் கொடுக்கிற தண்ணீர் ஆத்துமா தாகத்தை திருப்தி செய்கிற ஜீவ தண்ணீர். இந்த ரெண்டு தண்ணீருக்கு வித்தியாசம் உண்டாயிருக்க வேண்டும். இப்ப சரீர பசி உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இப்படி இந்த தண்ணீர் கதையை பேசிட்டு அடுத்து எடுத்ததுமே இவர் அவளை பார்த்து சொல்றார், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இங்கே அழைத்து கொண்டு வா. அதற்கு அந்த ஸ்திரீ சொன்ன பதில், எனக்கு புருஷன் இல்லை என்றார். புருஷன் இல்லை என்றார். நல்ல கவனி அம்மா, கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த ஸ்திரீ சொன்ன பதில் புருஷன் இல்லை. நான் புருஷனை அறியலன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்றான். பிரைஸ் தான். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னது சரியே. ஏற்கனவே 5 பேர் உன்கிட்ட இருக்கிறாங்க. உன் பசி உன் தாகத்தை அவங்க திருப்தி படுத்த முடியல, உனக்கு தாகமும் அடங்கல. அல்லேலூயா. இந்த 5 பேரும் மிஞ்சி இப்ப இருக்கிறவனோ உனக்கு புருஷன் அல்ல. அப்ப இது எத்தனையாவது? வாசிங்க அப்படியே வசனத்தை. எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இல்ல, ஆரும் இல்ல. இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ ஏன் பட்டணத்தை ஒதுக்குனாங்கன்னா, அது ஒரு விபச்சார பட்டணம், அது ஒரு வேசி பட்டணம். ஒரு ஸ்திரீக்கு 6 பேர் இருப்பாங்கன்னா அந்த பட்டணத்துல எத்தனை பேர் ஸ்திரீ இருப்பாங்க? அப்ப அதுல எந்த மனுஷன் பரிசுத்தமா இருந்திருப்பான், எந்த மனுஷி பரிசுத்தமா இருந்திருப்பா? அந்த பட்டணத்தினுடைய நிலைமை என்ன, அந்த கிராமத்தினுடைய அக்கிரமம் என்ன, அந்த கிராமத்தினுடைய பாவங்கள் என்ன, அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற ஆவிகள் என்ன, அந்த கிராமத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்திருக்கும்? ஏன் அதை தேடி இயேசு போனார்? ஏன் இன்னைக்கு இந்த திராட்சைவல்லி சபை இந்த பட்டணத்தை தேடி இங்க வந்திருக்கு? இந்த சத்தியத்தை இங்க விதைக்க தேவன் முன்குறித்த காரணம் என்ன? யாக்கோபின் கிணற்றில் ஊறுகிற தண்ணீரை காட்டிலும் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற சத்திய ஜீவ தண்ணீரை ஆத்துமா தாகம் தீர்க்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசித்து, சபையை நேசித்து, உங்களை கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி, இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஊழியக்காரர் என்னை அனுப்பி இந்த தண்ணீரின் சத்தியத்தை, இந்த தண்ணீரின் ரகசியத்தை, அல்லேலூயா, ஆவியானவர் பேசுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த அம்மா 5 பேர் 6 பேர் புருஷன் என்று சொல்லிக் கொள்ள உத்தரவாதம் இல்லை. ஆனால் யார் இடத்தில் இவ பேசுகிறாள், அவர் இடத்தில் இவளுடைய அந்தரங்கங்களை மறைக்கவில்லை, இவருடைய பாவங்களை மறைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சமாரிய ஸ்திரீனுடைய இரக்கத்தை பாருங்க. அவள் எப்படி இரக்கம் பெற்றாள்? ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நீர் யார்? வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்றும் காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு
இயேசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இதுல பெரிய ரகசியம். நான் இதோட இங்க உங்களை கட் பண்றேன். நான் மறுபடியும் உங்களுக்கு வேற சத்தியத்துக்குள்ள போறேன். இதனுடைய கன்க்ளூஷனுக்குள்ள போறேன். அறியாத சத்தியம். இன்னைக்கு பக்தி இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது, ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. கர்த்தர் இந்த மகள் தொழுகையும் இந்த பட்டணத்தாருடைய தொழுகையும் இவருடைய பக்தியும் மாய்மாலமாய் இருக்கிறது. சத்தியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, பாவம் குடிகொண்டிருக்கிறது. ஆனா தொழுகை இருக்கிறது. அவள் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் பிதாக்களும் இங்கே தொழுது கொண்டோம். என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, எல்லாரும் கிறிஸ்தவங்கள் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லவே. ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அல்லவே. யார் ஆபிரகாமின் பிள்ளைகள்? அல்லேலூயா. பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். அப்ப யார் பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக முடியும்? பாவத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்கிறவர் யார்? பாவ பரிகாரி யார்? பாவத்தை சிலுவையின் மேல் கொன்றவர் யார்? பாவத்தை சிலுவையில் இருந்து ஜெயம் எடுத்த தேவன் யார்? அவரை நீர் அறிந்திருப்பாயானால் உன் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, உன்னிடத்துல தாகத்துக்கு தா என்கிறவரை நீர் அறிந்திருந்தால் என்றென்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை நீர் அவரிடத்துல கேட்டிருப்பாய். கர்த்தர் அவளுக்கு அந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்கு இந்த ஜீவ தண்ணீரின் சத்தியத்தை இலவசமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் இப்படி பாடுறாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா அல்லேலூயா. இந்த தண்ணி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தம். இந்த பரிசுத்தமும் இந்த ஆரோக்கியமும் ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்? சத்தியத்தை அறிகிறதினாலே. சமாரியா ஸ்திரீ அறியாது இருக்கிற வரைக்கும் அவ தாகம் தீரவில்லை. அவ அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்குள்ள ஓடுறா, பட்டணத்துக்குள்ள ஓடுறா, வாங்க வாங்க, வர வேண்டியவர் வந்திருக்கிறார், அவர்தானா, வந்து பாருங்க, மேசி அவர்தானா, இரட்சகர் அவர்தானா, மீட்பர் அவர்தானா, வந்து பாருங்க. காரணம், அவர் எனக்கு உள்ளதையெல்லாம் சொல்லிவிட்டார். இந்த ஊர்ல எவனும் அறியல. நான் 6 பேருக்கிட்ட சகவாசம் இருக்கிறேன். 6 பேருக்கிட்ட அவ தண்ணி குடிச்சது அந்த 6 பேருக்கே தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு தந்திரமுள்ள ஸ்திரியை கர்த்தர் பிடிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அழைக்கிறார். அந்த ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம், அவள் உண்மை வெளிப்பட்டது நிமித்தம் அந்த பட்டணமே, அந்த சமாரியா பட்டணமே ரட்சிக்கப்பட்டது, கிறிஸ்துவை அறிந்து கொண்டது.
கிறிஸ்துவை தரிசித்தது. அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி அவரை வேண்டிக் கொள்றாங்க. ஐயா நீங்க எங்கே இருங்க. அந்த வசனம் தான் உங்களுக்கு ஆதாரமாய் கொடுத்தது 42வது வசனம். அதை வாசித்துருங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் ஆமென் அல்லேலூயா. அவர் மெய்யாகவே உலக ரட்சகர். யார் இந்த ரட்சகர்? இவர் ஐஸ்வர்யவான்களை தேடி வந்தவர் அல்ல. இவர் தனவான்களை தேடி வந்தவர் அல்ல. இவர் கனவான்களை தேடி வந்தவர் அல்ல. இவருக்கு பொன்னும் பொருளும் வேண்டியது இல்லை. அல்லேலூயா. இவருக்கு வேண்டியதெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் சிறைப்பட்டவர்கள் அடிமைப்பட்டு போனவர்கள். அல்லேலூயா. என்ன சிறை என்ன அடிமைதானோ கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இப்ப நான் ஆழத்துக்குள்ள கொண்டு போறேன். இப்ப நான் உங்களுக்காக கொண்டு வந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துரிதமாய் ஒரு 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 39வது அதிகாரம் 23வது வசனம். சீக்கிரமாய் 29 23 சீக்கிரம். 39 மன்னிக்கணும் 39 23 మరియు ఇశ్రాయేలీయులు తమ దోషమును బట్టి చెరలోనికి పోయిరనియు వారు ప్రియమైన దేవుని బిడ్డ వాక్యాన్ని చక్కగా వినుము. దేవుని వాక్యం ఎలా చలవిస్తున్నది. మరి ఇశ్రాయేలు జనము చెరలోనికి పోయిరి. వారు విశ్వాసఘాతకులైనందున నేను వారికి పరాజ్ఞకుడనై వారు ఖడ్గము చేత కూలునట్లుగా వారిని బాధించు వారికి అప్పగించుదుని అన్యజనులు తెలుసుకొందురు. ఆమేన్ హల్లెలూయా. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தை நிமித்தமே சிறைப்பட்டு போகிறார்கள். யார் இஸ்ரவேலர்? தேவ ஜனங்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை உணர்ந்தவர்கள், தேவனுடைய சத்தியத்தை கை கொள்ளாதவர்கள், பரிசுத்தத்தில் நில்லாதவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள், பெயருக்கு கிறிஸ்தவர்கள். ஆனா சத்தியம் அவரிடத்தில் இல்லை. சத்தியம் யாரிடத்தில் உண்டோ அவர்கள் அந்த சத்தியம் சகல பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கு விலக்கி மீட்டுக் கொள்ளும். ஆமென். ஆகவே இஸ்ரவேலராகிய என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள். எப்படி மறக்கிறாங்களாம் தெரியுமா? எப்படி மறக்கிறாங்களா? இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார். போதும். இப்ப யார் இந்த சிறையில் இருந்து விடுதலையாக்குகிறது? சிறை என்றால் என்ன? சிறை என்றால் என்ன? பாவம். சிறை ஜெயில். யார் விடுவிக்கிறது? இப்ப கம்பிக்குள்ள போயிட்டா சட்டம், லா. இந்த உலக பாவத்தை, இந்த உலக ஆக்கணியை, இந்த உலக நியாய தீர்ப்பை சட்டம் விடுதலையாக்கும். அது சரீரத்தில் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா உன் ஆத்துமா சிறை, உன் ஆவியின் சிறை யார் விடுதலையாக்க முடியும்? The Bible law. அதான் சத்தியம். அதுதான் வசனம் சொல்லுது. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா.
சத்தியம் எதை விடுதலையாக்கும்? உன் ஆவியின் மீறுதலை சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் எதை விடுதலையாக்கும்? உன் ஆத்துமாவின் அக்கிரமத்தை சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் எதை விடுதலையாக்கும்? உன் சரீரத்தின் கிரியைகளாகிய பாவ செய்கைகளை சத்தியம் விடுதலையாக்கும். ஆகவே ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்துல விடுதலை, இந்த மூன்றுத்திலும் விடுதலை அடைந்தாதான் பரலோக தேவனை தரிசிக்க முடியும். பைபிளுடைய முழு வேதத்துக்கும் ஒரு வசனம் ஆதாரமாக இருக்கும். அது என்ன வசனம் தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 5:23 வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தம் மீன்ஸ் ஆவி பரிசுத்தம் அடையணும், ஆத்துமா பரிசுத்தம் அடையணும், சரீரம் பரிசுத்தம் அடையணும். ஆவியின் சிறையிருப்பை யார் விடுதலையாக்குறது? ஆத்துமாவின் சிறையிருப்பை யார் விடுதலையாக்க முடியும்? சரீரத்தின் சிறையிருப்பை யார் விடுதலையாக்க முடியும்? எப்படி அறிஞ்சிருக்கிறோமா? இந்த சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதா? இவ்வளோ நாள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோமே. சமாதானத்தின் வரும்பொழுது சமாதான கர்த்தர் இந்த நிமிஷம் வருவாரானால் நீயும் நான் அவரை சந்திக்க ஆயத்தமா? எப்படி சந்திப்போம்? முற்றிலும் பரிசுத்தம். முற்றிலும் பரிசுத்தம்னா எப்படி? ஆவியில பரிசுத்தம், ஆத்மாவில பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம். ஆவியில எப்படி பரிசுத்தம்? ஆவியில பரிசுத்தம் எப்படி? வெள்ளை இட்லி அப்படியே ஆவியில வேக வைக்கிறாங்களா? அந்த பரிசுத்தமா? நல்ல ரின் சோப்பு போட்டு ஒயிட்டா துவைக்கிறாங்களா? அந்த பரிசுத்தமா? நோ. பிரைஸ் தி லார்ட். ஆவி வார்த்தை சம்பந்தப்பட்டது. இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். இருதயம் ஆத்துமாவுக்கு சம்பந்தப்பட்டது, வார்த்தை ஆவிக்கு சம்பந்தப்பட்டது, சரீரம் கிரியைகளுக்கு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. உன் வாய், அதாவது வார்த்தை சுத்தமாயிருந்தா உன் சரீரம் முழுவதும் சுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 39:1 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை உம்முடைய கடிவாளத்தினால் அடக்கி வைக்கிறேன். நாவு, வார்த்தை, ஆவி மீறுதலுக்கு உட்படுகிறது. ஆவி மீறுதலுக்கு உட்படும். ஆத்துமா அக்கிரமத்துக்கு உட்படும். ஆத்துமா எண்ணங்கள். உதட்டுல நல்ல பேசுறதும் இருதயத்துல அவளை பாத்தியா, அவன் திமிர பாத்தியா, அவன் யாரு தெரியுமா, எதிர்க்க வாழ்த்திட்டு பின்னாடி குளிப்பறிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆத்துமாவின் எண்ணங்கள், அக்கிரமம். சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறது பாவம். சகோதரன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சக மனுஷன் உன் கண்ணெதற்க விழுந்துட்டான், பாவம் செய்துட்டான், அதை நீ தூற்றக்கூடாது. அதுவே பாவம். அவன் செய்து பாவம், நீ செய்யாத பார்த்து தூத்துற பார்த்தீங்களா, பறைசற்ற பார்த்தீங்களா, அது அதை விட பாவம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன கட்டளை என்னன்னா, உன் சகோதரன் உனக்கு இடரில் உண்டாக்கினான் அல்லது அவன் உனக்கு முன்னே பாவம் அவன் செய்துட்டான், விழுந்துட்டான்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? அவன் மேல உண்மையான கிறிஸ்துவின் அன்பு உனக்கு உள்ள இருந்தா அவன் பாவங்களை நீ மன்னித்து, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னிக்கின்றது போல நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். அப்பொழுது நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் தப்பிதங்களை உங்கள் பரமபிதா பரலோகத்தில் உங்களுக்கு மன்னிப்பார். எவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? என்ன அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு உனக்குள்ள இருந்தா அவருடைய பாவங்களை நீ பறைசாட்டாதபடிக்காத, அடக்கி மூடி மறைத்து, இங்க வாங்க, நீங்க செய்தது தப்பு, இதை செய்யாதீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் உண்மையில அன்பா இருக்கிறதுனால உனக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சா கேவலமா போயிடும், மன்னிச்சிடுறேன் நான், நீங்க இதை வெளியே சொல்லாதீங்க, திருந்திருங்க.
இதான் கிறிஸ்துவின் அன்பு. எல்லா பாவிகளும் இயேசுவின் இடத்துல வரும் பொழுது அவர்களை அழைத்து, நான் இதை உனக்கு மன்னிப்பேன், இதை உனக்கு செய்வேன் என்று நீ என்னை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாண்டவர். அப்போ விசுவாசத்தின்படி ஆக கடவுது. போ, இனி அந்த இடத்துல ரட்சகர். அல்லேலூயா. ஆவியில பாவம் வார்த்தை, ஆத்துமாவில பாவம் எண்ணங்கள், சரீரத்துல பாவம் கிரியைகள். இவை அத்தனையும் பரிசுத்தம் அடையணும். இதுல இருந்து யாரு உங்களை விடுதலையாக்க முடியும்? Praise the Lord. சரி, இந்த பாவத்தை நிமித்தம் என்ன நடக்குது இந்த பூமியில? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனமா, துன்மார்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அப்ப இந்த பாவம் துன்மார்கனை கட்டும் பொழுது அவன் ஒரு நிர்பந்தமான மனுஷனாய் மாறி விடுகிறான். அந்த நிர்பந்தத்திலிருந்து யார் அவனை விடுதலையாக்க முடியும்? ஆத்துமா எண்ணங்களினாலே சிறைப்படுகிறது, ஆவி வார்த்தைகளினாலே கரைப்படுகிறது, சரீரம் கிரியைகளினாலே பாவப்படுகிறது. இந்த சிறையிருப்பை யார் திருப்ப முடியும்? இந்த அக்கிரமத்தின் கட்டை யார் அவிழ்க்க முடியும்? அல்லேலூயா. துன்மார்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்ன ஒரு பவனி வந்து, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க இருவழி சந்திர ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்க. கட்டவிழ்க்கும் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு உன் கட்டுகள் எப்படிப்பட்ட கட்டுகள்? என்ன மாதிரி கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? வாசிங்க சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:5-4 வசனத்தை. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. 19 அதுல மேல வசனம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. நல்ல கவனிங்க. முதல்ல பாவ கட்டை பார்த்தோம், அப்புறம் பாதாள கட்டை பார்த்தோம், அப்புறம் மரண கட்டை பார்க்கிறோம். அல்லேலூயா. யார் இந்த கட்டுகளில் இருந்து விடுதலையாக்க முடியும்? ஆமென். யாரு? இயேசு. அல்லேலூயா. எப்படி? அவரை நீ அறியாவிட்டால் எப்படி உன் கட்டுகளை மாறும்? சத்தியத்தை அறியாவிட்டால் யார் உன்னை விடுதலையாக்குவான்? நிர்பந்தமான மனுஷனாய் இருக்கிறோம், சிறைப்பட்டு போயிருக்கிறோம், அடிமைப்பட்டு போயிருக்கிறோம், பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம், அக்கிரமத்தின் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, அநியாயத்தின் கயிறு சுத்தப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாள குழிக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. லாசரு என்னும் ஒரு மனுஷன் மரித்திருக்கிறான். அவனை சீலைகளால் சுற்றி கட்டி கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிறாங்க. 4 நாள் ஆயிற்று. இயேசு வர்றாரு, செத்து 4 நாள் பொறுத்து வர்றாரு. சாகாத்துக்கு முன்னே சிக்கா இருக்கிறான், வந்து குணமாக்குன்னு சொல்லி அனுப்புறாங்க, வரமாட்டேங்கிறாரு. செத்து 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் வேணுன்ட்டே பொறுமையா வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் வாங்க போலாம். எங்க? கல்லறுகிட்ட. என்னத்துக்கு? உயிர்த்தெழுவான். அது உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்கள்ல. இந்த அம்மா அவருக்கு உபதேசம். சில விசுவாசிங்க பாஸ்டர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் இப்படி இல்லை, பாஸ்டர் அப்படி பாஸ்டர்னுவாங்க. அப்படி போனா எப்படி போகணும்னு அது ஆண்டவருக்கும் தெரியும், பாஸ்டருக்கும் தெரியும். நீங்க பாஸ்டர் வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும், பாஸ்டருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இவர் சொல்றாரு, இல்ல அவனை நான் எழுப்பதான் வந்திருக்கிறேன், இல்ல உயிர்த்தெழுதல் கடைசி நாட்களிலே நடக்கும். அல்லேலூயா. அப்பதான் இவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு கண்ணீர் விட்டார். எழுப்ப போறவர் லாசர் ஏன் செத்து போயிட்டான்னு அவர் கூட சேர்ந்து அழல. அற்ப விசுவாசிகளே, அறியாதவர்களே, இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எங்க வச்சிருங்க? வாங்க போலாம்.
Praise the Lord. இப்ப கல்லர் கிட்ட போனதுக்கு அப்புறம் கல்ல புரட்டுங்கன்றாரு. நாருமே இல்லது அப்ப அவருக்கு தெரியாத நாருன்னு. ஹலோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அவருடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாயிருக்கும். பரிசுத்தவான்களுடைய மரணம் கெட்டு நாராது, அது ஜீவ வாசனையாயிருக்கும். சந்தேகம் தான் எடுத்து வாசி. 2 கொரிந்தியர் 2:14-15 சீக்கிரமா வாசிங்க. டைம் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம பிரசங்கத்துக்கு ஏன் தான் நிற்காது, அந்த வாட்சு கூட போறாம டைமுக்கு. 2 கொரிந்தியர் 2:14-15 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை விளங்க பண்ணுகிற எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் நான் சரியா படிக்கிறேன்னா அந்த அம்மா எனக்கு டெஸ்ட் பண்றாங்க. வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நல்ல கவனிக்கணும். இந்த கூட்டம் ரட்சிக்கப்படணும். பாவியே, உன் பாவ கட்டுகளை அறுக்க இயேசு இன்றைக்கு இந்த கிராமத்திற்கு, இந்த வீதிக்கு, இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். நீ எங்கிருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் பாருங்க, 2 கூட்டத்தையும் பேசுது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நற்கந்தம்னா என்ன? ஸ்ப்ரே, ஃபாரின் சென்ட்ன்றீங்களே, அது சாதாரணமான சிம்பிள் மீனிங்ல மனுஷன் யூஸ் பண்றது. ஆனா பரிசுத்தவான்களுக்கு உள்ள இருந்து எழும்புகிற பக்தியின் வாசனை, அது ஜீவ வாசனை. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. ஏசாயா 11:3 தேவனுக்கு லோபடிட்டா இம்பைன வாசனா, சுவாசனா. அல்லேலூயா. இப்படி இருக்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். கட்டப்பட்டு கல்லறையில் 4 நாள் வைத்து இருக்கிற லாசரு கல்லறை போய் இவர் கல்லை எடுத்து போடுங்கன்னா நாருமே. அந்த அம்மா சொல்றான், பிரைஸ் இல்ல பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாங்க கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து இந்த உலகத்துக்கு ஜீவ வாசனையா இருக்கிறையா, அல்லது பாவத்தை மறைத்து கொண்டு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையா இருக்கிறாயா? யோசித்துக்கொள். நிர்பந்தமான மனுஷன், இந்த நிர்பந்தத்திலிருந்து யார் விடுதலை ஆக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு விடுதலை, உன் ஆவிக்கு விடுதலை, உன் சரீரத்துக்கு விடுதலை, உன் சிறையிருப்பில் இருந்து விடுதலை, உன் மரண உபாதையிலிருந்து விடுதலை, பாதாள கட்டிலிருந்து விடுதலை, மரண கண்ணியிலிருந்து விடுதலை. கிறிஸ்தவர்களுக்கு மரண பயமே கிடையாது. அதுக்காக தான் கிறிஸ்து இயேசு மரித்து உயிர்த்து பிழைத்திருக்கிறார். அவர்தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலே இருப்பான், மகிமைக்குள்ளே உட்பிரவேசிப்பான். அல்லேலூயா. டைம் இல்லை, நானே சொல்லிடுறேன் வசனத்தை. ரோமர் 14:8-9 நீங்க வாசித்தீங்கன்னா, நாம பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அவரும் மரித்தும் உயிர்த்தும் பிழைத்தும் இருக்கிறார். நம்முடைய దేవన్ సజీవుడు, సజీవైన దేవుడు, సదాకాలముగా జీవించే దేవుడు. మరణ బంధకం ఆయన బంధించలేదు. ఎంత పెద్ద గొప్ప మహాత్ములంతా వచ్చారు, జీవించారు, చచ్చిపోయినారు, పాతిపట్టిన ఎట్లా అక్కలే పండుకొని ఉండారు. లేదు, నా దేవుడైన రక్షకుడు 72 గంటలు 3వ రోజు పునరుద్ధానుడై
వచ్చెను. మరణాన్ని చూసి మాట్లాడను, మరణమా నీ ముళ్ళెక్కడా, పాతాళమా నీ జయమెక్కడా? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நரகம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்போ நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும்படிக்கு கர்த்தர் மரித்தும் உயிர்த்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆகவே சமாரியா ஸ்திரீ இந்த சத்தியத்தை அறியாததினாலே ஜீவ தண்ணீரை பெறாமல் இருந்தார். அவர் அறிந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டணத்துக்கே சாட்சியா இருந்தா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களை கொண்டுதான் இந்த பட்டணத்து ஆத்துமாக்களை கர்த்தர் கணக்கு கேட்பார், ரட்சிப்பார். ஆகவே 2 வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையின் சத்தியம் உங்கள் வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை வெற்றி பெற செய்யும். அடுத்தது குமாரனை நீங்கள் அறிந்தார். 36வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீக்கு ஒரு மெய்யான விடுதலை, ஜீவ தண்ணீர் நதிகள் அவள் உள்ளத்திலிருந்து நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அவள் தாகம் தீர 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 வந்து பாருங்க, என்னை ரட்சித்த தேவன் உங்களை அழைக்கிறார். ஜீசஸ் கால் டு மீ. நீ வா, வந்து பாரு, எனக்கு செய்த நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்வார். இயேசு விடுவிக்கிறவர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு மரண கட்டுகளை அறுக்கிறவர், இயேசு உன் சிறையிருப்பை மாற்றுகிறவர், இயேசு பாதாள வல்லடிக்கு உன்னையும் உன் ஆத்துமாவையும் உன் குடும்பத்தையும் தப்புவிக்கிறவர். அவர் அறிய வேண்டுமே. அவரிடத்துல உண்மையான மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்கள் இரத்தம் போல சிவன் என்று இருந்தாலும் உறைந்த மண் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். பாவம் செய்யாத ஒரு மனுஷன் அந்த பூமியில இல்லை. ஆகவே பாவ பாரங்களை சுமந்து வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களே, உங்களுக்காக சிலுவை பாரத்தை சுமந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் உனக்கு இன்றைக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை உடைய காதுகள் கேட்டு இருக்கிறது. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிவீர்களானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறும். உன் அக்கிரம கட்டுகள் அறுக்கப்படும், உன் குடும்ப பாரம் மாறும், உன் வேதனை நீங்கும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவரிடத்துல யாரு வந்தாலும் அவங்க மேல மனதுருகுகிற தேவன் அவர். மத்தேயு 9 மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல பாருங்க 36. அவர் திரளான ஜனங்களை கண்டு, வியாதிஸ்தரை கண்டு மனதுருகி. 36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவர்களுமாய் இருந்தாபடியால் அவர்கள் மேல் மனதுருங்கினார். இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும்படிக்கு தேவன் இந்த மனதுருக்கத்தோடு கூட்டத்தை பாஸ்டர் மூலியமாக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், இந்த இயேசுவண்டை வருவீர்களானால் இன்றைக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு விடுதலை, சிறையிருப்பிலிருந்து, பாவ கட்டிலிருந்து விடுதலை, மரண கட்டிலிருந்து விடுதலை, பாதாள வல்லடிக்கு நீ உன்னை தப்புவிப்பார். லாசருவே வெளியே வான்னு சொன்னதுமே அவன் வெளியே வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா? சீலையினாலே கட்டப்பட்டவனாய் வந்தான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், அவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள். லாசருவின் மரண கட்டை, பாதாள கட்டை, கல்லறையின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உன் குடும்பத்தையும் உன் ஜனத்தையும் இனத்தையும் விடுவிக்க ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ அவர் அண்டை வா. இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்ப காரணம் என்ன?
அவன் உயிரோடு இருக்கும்போதே அவரை விசுவாசித்தான். ஆகவே அவன் மரித்தும் பிழைத்தான். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஜீவ காலம் எல்லாம் மரண பயம் வேண்டியதில்லை. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் வாடுகிற உன்னை மீட்க, ரட்சிக்க, உன்னை முற்றுமுடிய பாதுகாக்க, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு மரித்து உயிர்த்து பிழைத்தும் இருக்கிறான். அந்த வசனத்தை மட்டும் வாசித்துருங்க, முடிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 14:9 తాను మృతులకును సజీవులకును ప్రభువై ఉండుటకు ఇందు నిమిత్తమే కదా క్రీస్తు చనిపోయి మరలా బ్రతికెను. தமிழ்ல என்ன அழகா இருக்கு நாம் தெரியுமா? நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே மரிக்கிறோம், கர்த்தருக்கென்றே பிழைக்கிறோம். ஆகவே அவர் கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும். பாருங்க, நீங்க உயிரோடு இருக்கும் போது மாத்திரம் கடவுள் அல்ல. நம்ம குடும்பம் எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கும் போது, நம்ம சம்பாதிச்சு கொடுக்கும் போது, நம்ம நல்லா பேசும்போது, நம்ம விளையாடும் போதெல்லாம் நம்மளை நேசிப்பாங்க. செத்து 3வது நாளுக்கே பால் ஊற்றிடுவாங்க, 8வது நாளுக்கு கொண்டாடிடுவாங்க. ஆறுதல் கூட்டம்னு சொல்லி பிரியாணி ஆக்கி துணுப்பிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், மறந்துடுவான், முடிஞ்சு போயிடுச்சு மேட்ரு. மரணத்துக்கு அப்பால கூட தேவன் நம்முடைய தேவன். நம்ம உயிரோடு இருக்கிற மாத்திரம் தேவன் அல்ல. அல்லேலூயா. மரணத்துக்கு அப்பால நம்ம படுத்திருக்கிற அந்த ஒரு கால் மரணம் வந்து செத்து போய் குழியில படுத்திருந்தா கூட தேவ வார்த்தை நம்மோடு படுத்திருக்கும். அவருடைய வார்த்தை நம்முடைய எலும்புகள்ல உயிரோடு படுத்திருக்கும். அவர் வரும் பொழுது ஒரு கால் மரணம் வந்து நம்ம செத்து போயிட்டோம்னா, ரட்சிக்கப்பட்டு வசனத்தை வாசித்த நாம படுத்தா பொச்சிட்டாங்கன்னா அந்த வசனம் எலும்புல படுத்திருக்குமா? அதெல்லாம் சொல்ல இப்ப வசனம் சொல்ல நேரம் இல்லை. திரும்ப உங்க பாஸ்டர் கோச்சிக்கிறவாரு, இவரு இதுக்கு தான் கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா, இவர் மிஞ்சின பாஸ்டர். அல்லேலூயா. நான் பேசிட்டே இருந்தோம், 12 மணி ஆயிடும். தேவனுக்கு பைபிளை கூட அங்க வச்சுட்டேன் மடிச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எலும்புல போய் உட்காரும். அதனாலதான் மனுஷனுடைய எலும்பு பூமியில் அழியாது. காரணம் ஏன் எலும்பு அழியாதுன்னா, வசனம் அதில் இருக்கிறதுனால வார்த்தை அழியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை மனுஷனுடைய எலும்புக்குள்ள போய் ஊனில் உட்காரும். அது எப்போ வரும்னா, ஆண்டவர் வந்து கூப்பிடுவார். ஒவ்வொரு கல்லறைகிட்டும் போய், பரிசுத்தவானுடைய கல்லறை, எல்லா கல்லறைகிட்டும் இல்லை, பரிசுத்தவானுடைய கல்லறைகிட்ட போய் நின்று அந்த பிரேத குழியை பார்த்து என் வெளியவான்னு கூப்பிடுவார். உங்களுக்கு சந்தேகம் தான், ஒரு ரசத்தை வாசித்துருங்க, அது கிளியரன்ஸ் அந்த மைண்ட்ல இருக்கும். எசேக்கியேல் 37:37 வாசிங்க பார்க்கலாம். அதே எனக்கு என் உயிரை வாசிக்கிறோமா தெலுங்குல எடுத்தீங்களா? இருக்குதா இல்லையா? இருக்குதாயா? இருக்கட்டும், பத்திரமா. 37 ஒன்னாயா? ஒண்ணு இல்லையம்மா, என்ன கொன்னே போடுவோம் பழகுது. ஸ்தோத்திரம். 37:13 என் ஜனங்களே நான் உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து திறந்து உங்களை உங்க பிரேத குழியில் இருந்து வெளிப்பாடு பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லாரையும் இப்படி எழுப்ப மாட்டாரு. அன்னைக்கு லாசரை எழுப்பினாரு, இன்னைக்கு நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால நீ செத்தாலும் உன் கல்லர்கிட்ட வந்து அவர் எழுப்புவார். எழுப்பி என்ன பண்ணுவாருன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:14 வசனம் வாசிக்க வேண்டாம். என்ன பண்ணுவாருன்னா, கிறிஸ்துவானோர் மரித்த பின்பு உயிர்த்தாருன்னு ஈஸ்டர் கொண்டாடுனீங்க இல்ல நீங்க, அதுபோல அவர் வரும்பொழுது அவருக்குள் மரிக்கிற பரிசுத்தவான்களை எழுப்பி அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வருகை தாமதித்தா, நான் செத்து போனா அவர் வர்றப்போ என்னை எழுப்பி இந்த பிரசங்கம் பண்ண பாஸ்டர் நீங்க பாருங்கன்னு உங்க கண்கள் பார்க்கும்படி அவர் என்னை கொண்டு வருவார். கூட வரும்போது வருகையில் அவரோடு கூட வருவேன். சரி, அவர் வருகை சீக்கிரம் வந்துருச்சு, நான் மறிக்கல.
அப்ப எப்படி இருப்புனா ஒரே கண் இமை பொழுதுல இந்த சரீரமோ ரத்தமோ பேர்ன் ஆகி அப்படி கீழே விழுந்துரும், மண்ணை போயிடும். சரீரம் மறுரூபமாய் மகிமையை தரித்து கொண்டு கண்ணிமை ரப்ப பாட்டுனா மத்திய ஆகாஷால கேட்கிறி போட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு அந்த சரீரத்துக்கு பேரு தான் மகிமையின் சாயல், ஆமென், தேவ சாயல். அதை தான் முதல் மனுஷனாகி ஆதாம் பாவம் செய்து அதை இழந்து போனான். இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரித்து அந்த தேவ சாயலை திரும்ப நமக்கு தருகிறார். அதான் மறுரூப மகிமை, மறுஜென்ம முழுக்கு. இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாய் ஜீவ தண்ணீரை பருகும்படிக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா, ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ தண்ணீர் அத்தனையும் நித்திய ராஜ்யத்தில் பரலோகத்தில் உண்டு என்பதை சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்ப்பு தந்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பொறுமையாய் கேட்ட சபையாருக்கும் இந்த பட்டணத்தாருக்கும் சத்திய தேவன் தாமே உங்கள் பாவம் அக்கிரமும் மீறுதல்களை மன்னித்து விடுதலையாக்கி ரட்சித்து பாதுகாப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையாய் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அதிலே பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியக்காரருக்கு கர்த்தர் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஸோ இந்த கடைசி நாள் அப்படின்னு சொன்னால் இந்த சுவிசேஷங்கள் நம்ம முடிந்து இந்த மாதிரி கடைசி நாள் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது வந்து வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம மத்தியில் வந்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சத்தியத்தை நம்ம மத்தியிலே அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அந்த கட்டுக்களை அவர் அறுத்தார், எடுத்தார். ஆகையாலே பலவிதமான கட்டுக்கள், என்ன கட்டுக்கள் என்று சொல்லி அருமையா வசனங்களை குறித்து நம்மளோடு பேசினார். அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவனேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவனேசு நமக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியாய் வாழ்வை எனக்கு தந்து விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சவாலை வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சவாலை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து காத்து கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
மரண பயத்தில் மரண கட்டுக்களிலே இருக்கின்ற ஜனங்களை மீட்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்து அடக்கமடைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். மரணத்தை கண்டு இனி நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் மாற்றினார். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு இந்த நல்ல சத்தியம், இப்படிப்பட்ட சத்தியங்கள் ஏதோ இப்படிப்பட்ட இடங்களிலே நாம் கேட்கணும்னா அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு தேவ ஊழியம் மூலியமாக பல காரியங்களை சமாரிய ஸ்திரீ பற்றி பார்த்தோம். இன்றைக்கு சமாரிய ஸ்திரீ பார்த்து நீ தேவனை அறிந்திருப்பாயானால் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த உலகம் ஜனங்க தேவன் அறியணும். எந்த தேவன்? உடைய தாகத்தை தீர்க்க வந்த தேவன் அவர். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய தாகத்தை யாரும் உன்னை தீர்க்க முடியாது. இன்றைக்கு பல காரியங்கள் தேவ ஊழியக்கார மூலியமாக ஏதோ பாவ கட்டுகள் இருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மீறுதலின் கட்டுக்கள் இருந்து விடுதலை, மரண கட்டுக்கள் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார். கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவுத்து கொண்டு வாங்க என்று சொல்லினார். ஆண்டவர் கட்டுக்களை அவுக்கிறார். இது இயேசு ஒருவர் தான் உன் கட்டுக்களை அவுக்க முடியும். அது பய கட்டுகளோ சிறுமை கட்டுகளோ எந்த விதமான கட்டுகளா இருக்கலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கட்டுக்களை அவுக்கிறவராக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கட்டுகள் அவுக்குதான். அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயா, அவரை நம்புவாயா, அவரிடத்துல வேண்டுதலை செய்வாயா, அவரிடத்துல உன் பாவங்களை ஒப்பு கொடுப்பாயா, அவரை நேசிப்பாயா, அவர் சமூகத்துக்கு வருவாயா, அவரை விசுவாசிப்பாயா, மனம் திரும்புவாயா. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த பட்டணத்தை நேசித்து இங்க வந்திருக்கிறார். தேவனை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். இந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த 14வது நாள் இப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் நாம கிராமந்தோறும் தெருவுகள் தோறும் வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்றதையும், இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்றதையும், இயேசு கிறிஸ்து கட்டுகளை அவுக்க வந்தார் என்றதையும், பாவங்களை மன்னிக்க வந்தார் என்பதையும், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் வந்தார் என்றதும் அநேக காரியங்களை ஊழியக்காரர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். உங்களை நேசித்து ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை இந்த கிராமம், இந்த தெருவு இன்றைக்கு தேவ ஊழியமா சொன்னப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர்கள் நிச்சயமா, அந்த வார்த்தைகள் வீணா போகாது, அது நிச்சயமா பலன் கொடுக்கணும். எல்லாம் முழங்கால் படிடுவோம், ஜெபித்து நாம கடந்து போவோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. இதோ இன்றைக்கு உடைய ஆசரை கொண்டு எங்களோடு கூட பேசின அநேக சத்தியத்துக்காக, வசனங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரம், சுவிசேஷத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பேசினப்பா, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று சொல்லி பேசினேன். குமாரன் விடுதலாக்கினார், நீங்க மெய்யாக விடுதலாகுவீர்கள். இன்றைக்கு யார் இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியும்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை விடுதலையாக்க முடியும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அதை கீழ்ப்படியும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்கின்ற சத்தியத்தை உடைய தாசருடைய வாயிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே எக்கால சத்தமாய் கர்த்தர் துணிக்க செய்த தேவனே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய தாசனை இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவர் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை வெளிப்படட்டும், தேவ வார்த்தைகள் வெளிப்படட்டும். தீர்க்க தரிசனமாய் நீர் பேசும் அநேக இருதயங்கள் முன்பக்கமாக ஆண்டவரை திருப்பத்தக்கதாக உடைய தாசன பலமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, சபை ஆசீர்வதியும், விசுவாசிகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே உடைய கரத்தில் வந்த இதோ இந்த நாள் வரைக்கும் 14 நாட்களாக ஆண்டவரே அப்பா சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஐயா எவ்வளவு தூரமானாலும், எவ்வளவு செலவானாலும், எவ்வளவு காரியமானாலும் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அப்பா. அவர்களை யாவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த சுவிசேஷத்தினாலே தேவா நீங்க என்னென்ன காரியங்களை செய்ய போகிறேன்றது அப்பா செய்தீர் என்பதை அவர்கள் கண்டு ஆண்டவரே உம்மை நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த அவர்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தாவே இந்த கூட்டம் நடத்தப்பா நீங்க உதவி செய்தீங்க. அதுக்காக 4வது மாசம் சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் செய்து முடித்து இருக்கிறோம். பெரியவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் நீ சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். அடுத்த மாசம் மறுபடியும்
சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியார் இந்த மாசம் அல்லதோ இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தினபடி நான் நமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து அடுத்த மாசம் கூட நாங்கள் சுவிசேஷத்தை தொடர்ந்து நடத்தப்பட கிருபை தருவீராக. ஏதோ விசுவாசிகளை எல்லாரும் இந்த மாசம் எப்படி உற்சாகமா விசுவாசத்தோடு ஜபத்தோடு அப்பா பொறுமையோடு ஆண்டவர்கள் வந்து கலந்து கொண்டு ராஜா ஆண்டவரே செயல்பட்டார்கள். அதே போல ராஜா இன்னொரு இரட்டிப்பான உற்சாகத்தோடுனே ஆண்டவரே அடுத்த மாசம் கூட நாங்கள் அறிவிக்க போகிற சுவிசேஷத்தை இது நீ சொல்லு என்று நீ எங்கள் கட்டளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதன்படி நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்த 4ஆம் மாசம் இந்த சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் செய்து முடிக்க நீங்க உதவி செய்தீங்க. நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்க நடத்தும் இந்த நாள் இந்த கூட்டத்தை நிமித்தமா இந்த தெருவு ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்று விசேஷமா இந்த கூட்டம் நடத்தப்பட இந்த தெருவில் இருக்கின்ற அப்பாசத் குமரேஷ் யோபு குடும்பத்தையும் மேத்ருக்கு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிராம ரட்சிப்புக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சத்திய 2 நாள் யாருக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவர் வைத்திருக்கிற அவர்கள் தொடப்படுவார்களாக ராஜா, விடுதலைக்கப்படுவார்களாக, சுகமாக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, அவர்கள் தரிசனங்களை காண்பார்களாக. ஆம் கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் அன்பை அவர்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த சிலுவையின் ரத்தத்தினால் கழுவப்படட்டும் ஏசப்பா ஸ்தோத்திரம். கண்கள் திறக்கப்படட்டும் ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் நன்றி காரத்தை பொறுப்படுத்திக்கொள் காத்துக்கொள்ள வாசு திரும்பி வந்திருக்கிற ஊழிய பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியக்கார் திரும்பி போகிற பிரயாணத்துல கூட நீங்கள் துணையா இருந்து நடத்தி ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் பயன்படுத்திக்கொள்ள பெரிய காரியம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மேம்படுத்திக்கொள்ளும். எங்கள் ரட்சகர் மீட்பருமாக நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நமதில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் விசேஷமாய் இந்த சத்தியத்தை கேட்டு சபையாரும் பட்டணத்தாரும் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னேன். கேட்ட அத்தனை பேர் நீ விடுவித்து காத்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. Thank you.